கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவ ஊழியர்கள் ஜெப ஐக்கிய கூடுகை வழங்கும் இயேசு கிறிஸ்து ஆசீர்வதிக்கிறார் நேரம். இன்றைய நாளிலும் தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்க இருக்கிறோம். நாம் தலைகளை தாழ்த்தி ஒரு விசை ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த அருமையான நேரத்திற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். வேதத்தில் உள்ள அதிசயங்களை காணும்படியாக, எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக நீர் வைத்திருக்க காரியங்களை இந்த நேரத்தில் ஆராய்ந்து பார்த்து பெற்றுக்கொள்ள நீர் கிருபை செய்ய வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். தொடர்ந்து பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க, வழிநடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். இன்றைய தினத்திலும் நாம் வேதத்திலே ஆராய்ந்து பார்க்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட பகுதி யோவான் 1:12. நாம் வாசிக்க கேட்போம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம். யாருக்கு இந்த தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் என்று பார்க்கும் பொழுது, அவரை ஏற்றுக்கொள்கிறவர்கள், அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கிற அனைவரும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இன்றைய நாளுடைய தலைப்பு யார் தேவனுடைய பிள்ளைகள் அப்படின்னு சொல்லி நம்ம தியானிக்க இருக்கிறோம். என்னென்ன காரியங்களை தேவனுடைய பிள்ளைகள் என்னென்ன காரியங்களை செய்வார்கள், அவருடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும், அப்படியான சில காரியங்களை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். நாம் முதலாவது தேவனுடைய நாமத்தை விசுவாசிக்கும் போது நாம் அவருடைய பிள்ளைகளாகி விடுகிறோம் என்று நாம் பார்க்கிறோம். அப்பேற்பட்டதான அவருடைய விசுவாசத்தினாலே அவருடைய பிள்ளைகளான நாம் எப்பேற்பட்டதான வாழ்க்கை வாழ வேண்டும், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, உலக பிரகாரமான வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்பதை நாம் சிந்திக்கிறவர்களாக காணப்படுகிறோம். அதற்கு ஆதாரமாக நாம் தியானிக்க இருக்கிற பகுதி ரோமர் எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 14 முதல் 17 வரை. இதில் முதலாவதாக நாம் பார்க்கிறோம் 14வது வசனம், தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்பட வேண்டும். தேவனுடைய பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும் என்றால் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்பட வேண்டும். அந்த 14ஆம் வசனத்தை நாம் பார்க்கிறோம். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர் என்று சொல்லப்படுகிறது. நாம் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறோமா? நாம் நம்முடைய சுய சிந்தனையினாலே உலக பிரகாரமான காரியங்களிலே நடந்து கொண்டு இருக்கிறோமா? நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோமா? நாம் அவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட பொழுது நம்மளுடைய அந்த புதிய மனிதன் நமக்குள்ளாக காணப்படுகிறானா? அந்த மறுரூபமான வாழ்க்கை நம்மளிலே காணப்படுகிறதா என்று சீர்தூக்கி பார்க்க அழைக்கப்படுகிறோம். இன்னுமாக நம்முடைய வாழ்க்கையில் அந்த ஜென்ம சுபாவங்கள் இன்னுமாக அது தலை தூக்கி கொண்டிருக்கிறதா? இன்னுமாக நாம் பழைய வாழ்க்கையிலே அடிமைத்தனத்திலே நாம் சிக்கி தவித்து கொண்டிருக்கிறோமா? அப்படியாக நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். நாம் எப்படியாக இருக்க வேண்டும் என்றால் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறவர்களாக, அவர் என்ன நமக்கு சொல்லுகிறாரோ, வழி இதுவே என்று நமக்கு மெல்லிய சத்தம் நம்முடைய காதிலே கேட்கும்பொழுது அந்த சத்தத்திற்கு நாம் செவி கொடுத்து அதன்படி நடக்கிறோமா? இல்லது உலகத்தினுடைய ஆசாபாசங்களுக்கு அந்த வாழ்க்கையிலே நாம் கடந்து சென்று கொண்டிருக்கிறோமா என்று நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். நம்முடைய சுயம் நம்மளே சாக வேண்டும் என்று பார்க்க அழைக்கப்படுகிறோம். எப்படியாக நாம் இந்த வாழ்க்கையில் வாழும்போது தொடர்ந்து தேவன் நம்மோடு இருக்கிறார், அந்த நிச்சயம் நம்ம இருக்க வேண்டும். அவர் நம்மை நடத்துகிறார் என்ற அந்த நிச்சயம் நமக்குள்ளாக காணப்படுகிறோம். அதுதான் நம்ம ரோமர் 8:14 பார்க்கிறோம். தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் இதனை நாம் நிதானித்து அறிந்து கொள்கிறவர்களாக காணப்பட வேண்டும். அடுத்தபடியாக நம்ம பார்க்கும் பொழுது யார் தேவனுடைய பிள்ளைகள் அப்படின்னு சொல்லி, தேவனுடைய பிள்ளைகள் பயப்பட மாட்டார்கள் அப்படின்னு சொல்லி இந்த வேதவசனம் சொல்லிக்கிறது. வாசிப்போம் ரோமர் 8:15. அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள் அப்படின்னு சொல்லி வேதவசனம் இப்படியாக சொல்லுகிறது. அப்படியாக நம்ம பார்க்கும் பொழுது தேவனுடைய பிள்ளைகள் நம்ம யோவான்லே நம்ம பார்த்தோம், யோவான் 1:14 நம்ம பார்த்தோம், விசுவாசத்தினாலே நாம் தேவனுடைய பிள்ளைகள் ஆகிவிட்டோம். அந்த விசுவாசத்தினால் தேவனுடைய பிள்ளைகளாகிவிட்டால் மட்டும் போதாது, நாம் எப்படியாக ஜீவிக்க வேண்டும்? முதலாவதாக நம்ம பார்த்தோம், அவருடைய ஆவியினாலே நாம் நடத்தப்பட வேண்டும் என்று பார்த்தோம். அடுத்தபடியாக இரண்டாவது காரியம் நாம் என்ன பார்க்கிறோம் என்று சொன்னால், தேவனுடைய பிள்ளைகள் என்ன பண்ணுவோம்? பயப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி. சத்துருவானுடைய ஆயுதம், பயம் என்பது சத்துருவானுடைய ஆயுதம். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே, தனிப்பட்ட வாழ்க்கையிலே இந்த பயத்தின் ஆவியை கொண்டு வந்து நம்மை முன்னோக்கி செல்ல முடியாதபடி நம்மை தடை செய்கிறது தான் சத்துருவானுடைய தந்திரம். அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் இந்த பேக் ஸ்லைடிங் அப்படின்னு சொல்லுவாங்க, பின்மாற்றம் என்று சொல்வார்கள். அப்பேற்பட்டதான் நம்ம அடிமைத்தனத்துக்குள்ளாக நம்மை இழுத்து விடுகிறது தான் இந்த பயத்தின் காரியம். 2 தீமோத்தேயு 1:7 விவாதமாக சொல்லுகிறது, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கூடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிடுறார். அப்போ நம்ம பயப்படவே கூடாது. எங்கள் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரோ அந்த இடத்துல ஒரு விடுதலை உண்டு. பயம் அந்த இடத்துல ஒரு ஆட்கொள்ளவே நம்மை முடியாது அப்படின்னு சொல்றதை நம்ம உணர்ந்துக்கிறோம். இன்றைய நாளிலே நீங்கள் பயத்தின் பிடியிலே நீங்கள் சிக்கி தவித்து கொண்டிருக்கலாம். ஏதோ ஒரு காரியம்
உங்களை ஒரு பயத்திற்குள்ளாக குடும்பத்தை எப்படி நடத்தப் போகிறேன், திருமண காரியங்களில், படிப்பு காரியங்களில், இந்த கடன் பிரச்சனையிலிருந்து நான் எப்படி வெளியே வரப்போகிறேன், இந்த பயத்தினாலே நீங்கள் சிக்கி தவித்து கொண்டிருக்கிறீர்களா? இன்றைய நேரத்தில் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொல்லலாம், தேவனுடைய பிள்ளைகள் என்று நீங்கள் அறிக்கை செய்யும்போது, விசுவாசத்தினாலே இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக நீங்கள் ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் பயப்படக்கூடாது. அந்த பயத்தில் இருந்து நீங்கள் விடுபட வேண்டும். அப்போ என்ன பண்ண வேண்டும் அப்படின்னு சொன்னால், நம்ம அவரோடு நடக்கிறவர்களாக, அவரோடு வேதத்தை வாசித்து ஜெபித்து அவரோடு இருக்கிற பிள்ளைகளாக நாம் காணப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ எப்படி நம்ம இந்த பயம் நீங்க வேண்டும் அப்படின்னு சொல்லலாம், அன்பு செலுத்துகிறவர்களாக, அவருக்குள்ளாக பலப்படுகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அடுத்தபடியாக நாம் தேவனுடைய பிள்ளைகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, தேவனுடைய பிள்ளைகள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, தேவனுடைய பிள்ளைகள் தேவனிடத்தில் சாட்சி பெற வேண்டும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கும் என்று தேவ ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியினோட கூட சாட்சி கொடுக்கிறார். இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், யார் சாட்சி கொடுக்கிறார் அப்படின்னு சொன்னோம்னா, ஆவியானவர் தாமே நம்மளுடைய ஆவியினுடைய கூட சாட்சி கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லி, இது எவ்வளவு முக்கியமான காரியம் என்று நம்ம பார்க்கிறோம். உலக பிரகாரமாக ஒரு மனிதனை நாம் பார்க்கும்பொழுது அவரை பார்க்கும்போது ஒரு தோற்றத்தை வைத்து நாம் சொல்லிவிட முடியும், இவர் நல்லவர், இவர் இப்படிப்பட்டவர் அப்படி என்று நம்ம கூறிவிட முடியும். ஆனால் இந்த இடத்துல நம்ம பார்க்கும்பொழுது தேவனுடைய பிள்ளைகள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். மூன்றாவது காரியத்தை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். முதலாவதாக தேவனுடைய பிள்ளைகள் அவருடைய ஆவியினாலே நடத்தப்பட வேண்டும். தேவனுடைய பிள்ளைகள் பயப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இந்த மூன்றாவது காரியம் முக்கியமானது, தேவனுடைய பிள்ளைகள் தேவனிடத்திலிருந்து சாட்சி பெற வேண்டும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஏன்னா நம்மளுடைய இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிற தேவன் அப்படின்னு சொல்லி வேதத்தில் ஒரு வசனத்தை பார்க்கிறோம். ரோமர் 8:27 சொல்லிக்கிற, இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை இன்னதென்று அறிந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஏன்னா மனுஷனுடைய அந்தரங்க பாவங்களை யாருமே அறிந்திருக்க முடியாது. மனதிலே செய்கிற பாவம், இச்சை, இது போன்ற பாவங்களை யாரும் அறிந்திருக்க முடியாது. அவனுடைய வெளிப்புற தோற்றத்தை பார்த்து, அவனுடைய நடைமுறை பாவனைகளை பார்த்து நாம் அநேக நேரங்களிலே மனிதர்களை நாம் இடை போட்டு விடுகிறோம். இவர் நல்லவர், இவர் கெட்டவர், இப்படிப்பட்டவர் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஆனால் அவர்களுக்குள்ளாக இருக்கிற சிந்தை என்னவென்று நாம் அறியோம். ஆனால் நம்முடைய தேவன் என்னப்பட்டவராம், நம்முடைய இருதயத்தின் சிந்தனைகளை அறிந்திருக்கிற தேவன் அப்படின்னு சொல்லி பார்க்கிறாராம். அப்படியான இந்த சிந்தை நம்மிடத்தில் எப்படியாக இருக்கிறது? நாம் பரிசுத்தமுள்ளவர்களாக நாம் காணப்படுகிறோமா? நாம் பரிசுத்தமுள்ளவர்களாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் பரிசுத்தமாக நம்மை ஒப்பு கொடுத்திருக்கிறோமா? அனுதின வாழ்க்கையிலே நாம் பாவ அறிக்கை செய்து நம்முடைய வாழ்க்கை தேவனுக்கு ஏற்ற வாழ்க்கை, உகந்த வாழ்க்கையாக இருக்கிறதா? இன்றைய தினத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மகிமையோடு திரும்பி வரும்பொழுது நாம் அவர் முன்பதாக காணப்படத்தக்கதாக நம்முடைய வாழ்க்கை எப்படியாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம தூக்கி பார்க்குறோம். ஏன்னா நம்மளுடைய நண்பர்கள் நமக்கு சாட்சி பகரப்போகிறதுக்கு இல்லை. நம்முடைய தேவனுடைய பிள்ளைகள் என்று அப்படின்னு நம்ம சொல்லும்போது யார் நமக்கு சாட்சி கொடுக்க வேண்டுமா? அவருடைய தேவனிடத்திலிருந்து நாம் சாட்சி பகர வேண்டும். இந்த வசனத்தை பார்க்கிறோம். மறுபடியும் அந்த வசனத்தை பார்ப்போம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 16 நம்முடைய தேவனாய் பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்று ஆவியானவர் தாமே ஆவியினுடைய கூட சாட்சி கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறது. அப்பேற்பட்ட சாட்சியை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும், அழைக்கப்படுகிறோம். அப்போ தான் சங்கீதக்காரன் சொல்கிறார் 26:1-2 கர்த்தாவே என்னை நியாயம் விசாரியும், என்னை பரீட்சை பார்த்து என்னை சோதித்து பாரும் அப்படின்னு சொல்லிப்பார். நாம் இன்று தினத்திலே அப்படிப்பட்டதான வார்த்தையை நாம் தேவனிடத்திலே சொல்ல முடியுமா? கர்த்தாவே நீர் என்னை சோதித்து பாரும், என் இருதயத்தை சோதித்து பாரும், என்னிடத்தில் என்ன பாவ காரியங்கள் இருக்கிறதா என்று சோதித்து பாரும், எப்படி நம்ம அறிக்கை செய்ய முடியுமா? வேதத்தில் இன்னொரு வசனத்தை நம்ம பார்க்கிறோம். 1 யோவான் 3:20 இவ்வளமாக சொல்லுகிறது, நம்மளுடைய இருதயமே நம்மை குற்றவாளியாக தீர்க்கும் என்றால் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ நம்முடைய கர்த்தர் நம்முடைய இருதயங்களை என்ன பண்ணுறாராம், சகலத்தையும் அறிந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்பேற்பட்டதான தேவனுக்கு முன்பாக நாம் எப்படியாக வாழ்கிறோம்? அப்போ விசுவாசத்தினாலே தேவனுடைய பிள்ளைகளாகி விட்டால் மட்டும் போதாது, அது எல்லாருக்கும் கொடுக்கப்படுகிற ஈவு. எப்படியாக நம்ம உலக பிரகாரமாக ஒரு லைசன்ஸ் எடுக்க போகும்போது ஒரு லேர்னர் லைசன்ஸ் LLR என்று சொல்வார்கள், அது எப்படியாக எல்லாருக்கும் கிடைத்து விடுகிறதோ அப்படியாக அவர் மேல் விசுவாசமாக வைக்கிற அனைவரையும் அவர் தம்முடைய சொந்த பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்கிறார். ஆனால் அந்த சொந்த பிள்ளைகளாக தேவனுடைய பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம் என்றால் அநேக காரியங்களை நாம் கடந்து செல்ல வேண்டும். எப்படியாக இந்த லைசன்ஸ் வாங்குவதற்கு நாம் அந்த இன்ஸ்பெக்டருக்கு முன்பாக வண்டியை ஓட்டி காட்டி நாம் எப்படியாக இந்த லைசன்ஸை பெற்றுக்கொள்ள வேண்டுமோ அப்படியாக இந்த உலகத்திலே நாம் என்ன பண்ணுவோம், பயப்படாத வாழ்க்கை வாழ வேண்டும்.
அவருடைய ஆவியினாலே நாம் நடத்தப்பட வேண்டும். மூன்றாவதாக நாம் பார்த்தோம், அவர் நமக்கு சாட்சி கொடுக்கிறவர். நம்ம இருதயத்தை பார்த்து இவன் நல்லவள், இவள் கெட்டவள் அப்படின்னு சொல்லி அவர் நமக்கு எப்படியாக சாட்சி கொடுக்க முடியும் என்பதை நாம் பார்த்து கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக நாம் பார்க்கணும், தேவனுடைய பிள்ளைகள் அப்படின்னு சொல்லும்போது எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்த்தால், அவரோ கூட நாம் பாடு அனுபவிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல பார்க்கிறோம். ரோமர் 8:17, நாம் பிள்ளைகளானால் சுதந்திரரும் ஆமே, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரரும் ஆமே, கிறிஸ்துவோட கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவரே கூட பாடுபட்டால் அப்படி ஆகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் பாடு அனுபவிக்கிறவர்களாக இருக்கிறோமா? இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்து அவருக்கு தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுமான பணியை செய்யும்பொழுது அநேக உபத்திரங்களை பட்டார், அநேக நிந்தைகளை சுமந்தார், தன்னுடைய காலினாலே எல்லா இடங்களிலும் நடந்து சென்று தேவையுள்ளவர்களுக்கு தேவைகளை அளித்து அவர்களுக்கு சுகத்தை கொடுத்து அவர்களுக்கு தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்தார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இந்த உலகத்தில் நாம் எப்பேற்பட்டதான பாடுகளை அனுபவிக்கிறவர்களாக நாம் காணப்படுகிறோம். எப்படியாக நம்ம இருக்கிறோம்? நாம் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை நமக்கு மட்டுமே வைத்து கொண்டிருக்கிறோமா, அல்லது மற்றவர்களுக்கு அந்த ரட்சிப்பை நாம் பகிர்ந்தளிக்கிறவர்களாக காணப்படுகிறோமா அப்படின்னு சொல்லி இந்த நேரத்தில் சீர்தூக்கி பார்க்க அழைக்கப்படுகிறோம். அப்போது நம்ம இந்த உலகத்தில் எப்படியாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும்னா, நாம் மற்றவர்களுக்கு சாட்சி பகர்வர்களாக நற்செய்தியை எடுத்து சொல்கிற வாழ்க்கை வாழ வேண்டும். அதனால் அநேக பாடுகள் உண்டு. இந்த காலத்தில் கிறிஸ்துவ மக்களுக்கு, விசுவாச மக்களுக்கு அநேகருக்கு எதிராக அநேக காரியங்கள் நடத்தப்படுகிறது. இருந்தாலும் விசுவாசத்தினாலே பிடிக்கப்பட்டவர்களாக நாம், விசுவாசத்தினாலே அவருடைய சொந்த பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாம் எப்படியாக இருக்க வேண்டும்? உலகத்திற்குள்ளாக கடந்து சென்று இயேசுவே மெய்யான தெய்வம் என்பது சாட்சி கொடுக்கிறவர்களாக, அறிக்கை செய்கிறவர்களாக நாம் காணப்படுவோம். அப்பேற்பட்டதான அந்த காரியத்திற்காக நாம் கடந்து செல்லும் பொழுது நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அந்த நிச்சயம் நமக்கு காணப்படும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இந்த நேரத்தில் நம்ம 4 காரியங்களை பார்த்தோம். நம்ம யோவான் 1:12 மையமாக வைத்து நாம் பார்த்தோம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். நாம் எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள். ஏன்னா அவர் மேலே விசுவாசம் வைத்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தார், என்னுடைய பாவங்களுக்காக மரித்தார், என்னுடைய அக்கிரமங்கள் மீறுதலுக்காக அவர் பாடுபட்டார், கல்வாரி சிலுவையில் எங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்தார், மகிமையோடு திரும்ப அவர் வரப்போகிறார் அப்படின்னு சொல்லி அந்த விசுவாசத்தினாலே நாம் அவருடைய பிள்ளைகளாக மாறிவிட்டோம். ஆனால் நம்முடைய செய்ய வேண்டிய 4 காரியங்களை ரோமர் 8:14-17 வரை இருக்கிற வசனங்கள் மூலமாக நாம் தியானித்தோம். முதலாவதாக, தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிற நாம் அவருடைய ஆவியினாலே நடத்தப்பட வேண்டும். நம்முடைய சுய சிந்தனையினாலே நாம் நடத்தப்படக்கூடாது. அடுத்தபடியாக, நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கும்படி போது பயப்படக்கூடாது. எந்த ஒரு சத்துருடைய சோதனைகள் வரும்பொழுது நாம் பயப்படக்கூடாது. எப்படி அப்படின்னா, அவருக்குள்ளாக நாம் சந்தோஷப்பட்டு அவருக்குள்ளாக பலப்பட்டு நாம் காரியங்களை செய்கிறவர்களாக காணப்பட வேண்டும். மூன்றாவதாக நாம் பார்த்தோம், தேவனிடத்திலிருந்து நாம் சாட்சி பெற வேண்டும். அவர் நம்முடைய இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறார். நம்முடைய இருதயத்தின் சிந்தனைகள் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று பார்த்தோம். கடைசியாக 4ஆவதாக நாம் பார்த்தோம், தேவனுடைய பிள்ளைகள் பாடு அனுபவிக்கிறார்களா. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் எப்படி பாடுபட்டாரோ அப்பேற்பட்ட பாடுகளை நாம் அனுபவித்து அவருடைய சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு பிரசங்கிக்கிறவர்களாக நாம் அவருடைய ராஜ்ய கட்டுமான பணியை செய்கிறவர்களாக இருக்கிறோம். அப்படி செய்யும்பொழுது நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்பதற்கு ஒரு நற்சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ முடியும் என்பதில் சந்தேகமே இல்லை. இந்த நேரத்திலும் தேவ ஊழியர்கள் ஜெப ஐக்கிய கூடைகை மூலமாக இயேசு ஆசீர்வதிக்கிறார் நேரத்திலே இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் நான் இயேசு கிறிஸ்துவுக்காக நன்றி செலுத்துகிறேன். அவர்களுக்காக நான் ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்க போகிறோம். நேரத்தில் எங்களோடு இணைந்து ஜெபிங்கள். அன்பின் பரம தகப்பனே, அப்பா, இந்த நேரத்தில் கூட தகப்பனே, யார் தேவனுடைய பிள்ளைகள் என்னென்ன காரியங்களை செய்ய வேண்டும் என்று நீர் எங்களோடு பேசியிருக்கிறீர், அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். விசுவாசத்தோடு உமோடு இணைக்கப்பட்ட நாங்கள் அவ்வாறுவே மட்டுமே நின்று விடாதபடி இந்த உலகத்துக்குள்ளாக கடந்து சென்று உம்முடைய நீர் பாடு அனுபவிக்கவும், நீர் உம்முடைய ஆவினாலே நீர் எங்களை நடத்தும் போது அதற்கு நாங்கள் கீழ்ப்படியவும் தகப்பனே. அப்பா, இந்த சத்ருவான் கொண்டு வருகிற எந்த ஒரு காரியத்துக்கும் பயப்படாதபடி தகப்பனே, அப்பா, நாங்கள் உம்முடையத்திலிருந்து நற்சாட்சியை பெறுகிறவர்களாக எந்த பாவ சிந்தனைகள் எங்களுக்குள்ளாக இல்லாதபடி உமக்கேற்ற ஜீவம் வாழ்க்கை வாழ தேவன் கிருபை செய்யுங்க. தொடர்ந்து காத்துக்கொள்ளுங்க, வழிநடத்துங்க. இந்த நிகழ்ச்சி பார்க்க எல்லாரையும் நீர் ஆசீர்வதிங்க தகப்பனே. ஜாய் தொலைக்காட்சி வழியாக நடைபெறுகிற அனைத்து ஊழியங்களையும் நீர் ஆசீர்வதித்து தர வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து காத்துக்கொள்ளுங்க, வழிநடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.